வந்து இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ விஜய்க்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட நம்ம மல்லி வந்து விஜய் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது விஜய் வந்து வாய்க்கு வந்தது எல்லாமே பேசி நம்ம மல்லியை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருப்பாரு. என்னோட பொண்ணை காணாமல் போனது வந்து உன்னால் மட்டும்தான், என் பொண்ணை வந்து இப்போ என்ன கஷ்டப்படுறாலோ வந்து தெரியலை, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ தான், என் கண்ணு முன்னாடியே நீ நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் விஜய், தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்காத. வெண்பா வந்து ஏன் பொண்ணு தான், நான் அவளை வந்து மிஸ் பண்ணது என்னோட தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வெண்பாவை வந்து நெருங்கியாச்சு, நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வாயாலேயே நீ வந்து பேசிக்கிட்டு இருக்காத, உன்னால் இன்னும் நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட போகிறோன்னு சொல்லி தெரியலை. உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ வெறுப்பாக இருக்கு, தயவு செஞ்சு இங்கே நிற்காமல் போயிடு. முதல்ல உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் ரொம்பவே வந்து ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ மல்லி வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறத கேளுங்க, நிச்சயமாக வெண்பாவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசிக்கிட்டே இருக்காத, வெண்பாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய்கிட்டே இரு, எங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை வந்து வெளியில் துரத்தி விட்டுருவாரு. ஸோ இதனால் நம்ம மல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ விஜய் சொன்ன மாதிரி இதுக்கப்புறமும் நம்ம வந்து அவர் மூஞ்சியில் முழிக்கவே கூடாது. அப்படி நம்ம அவரை பார்க்குறதா இருந்தால் வெண்பாவோட தான் போய் பார்க்கணும், வெண்பாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மல்லி இன்னும் வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து எல்லாருக்கிட்டே வந்து சொல்ல போறாங்க. இதனால வீட்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, இல்லை விஜய் வந்து மல்லியை ஏற்றுக்க போறாரா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விஜய் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க விஜய், நான் வேணும்னே வந்து பண்ணலை, வெண்பாவை நான் வந்து தொலைச்சிட்டேன், என்னால் தான் வெண்பா வந்து இப்போ காணாமல் போயிட்டா, கண்டிப்பாக நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட ஆட்டோக்காரர் வந்து என்னம்மா ஆச்சு, எதுக்காக இப்படி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இதனால் என் புருஷனுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கவலைப்படாதமா, கூடிய சீக்கிரத்திலே உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலுமே உங்ககிட்ட வந்துடுவாங்க, இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க, அப்போ தான் உங்கள் பொண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனுமே வந்து கொஞ்சம் தைரியப்படுத்துகிறாரு. ஸோ இதனால் நம்ம மல்லி வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்து போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ராஜி, கதிரேசன், நாகும் எல்லாருமே வந்து இருக்காங்க. அண்ட் நம்ம மல்லி வந்து உள்ளே வரதை பார்த்துட்டு நம்ம கதிரேசன் பார்த்தீங்கன்னா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்லி வந்து அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த, என் பேத்தி வந்து வெண்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, போலீஸ் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறா. இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, உன் கூட தானே வெண்பா இருந்தா, இவ்வளோ அசால்ட்டாக நீ அவளை வந்து தொலைச்சிட்டியே, உனக்கு என்ன, நீ பெத்த பொண்ணாக இருந்திருந்த அப்படின்னா இவ்வளோ அசால்ட்டாக இருப்பியா, யாரோ பெத்த பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்படிலாம் நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கதிரேசன் சொல்கிறாரு. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வெண்பாவை நான் என்னோட பொண்ணாக தான் வந்து நினைக்கிறேனே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது, ஏன் இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே நம்ம ராஜி சொல்கிறா, ஆமாம் இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, முதல்ல நீ வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஆமாம் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இது என்னோட புருஷனோட வீடு, சொல்ல போகணும் அப்படின்னா நான் தான் இங்கே இருக்கணும், நீங்கள் எல்லாருமே வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே நம்ம ராஜி வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்து இதை சொல்லிட்டு வேகமாக வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கே போன வெண்பா, நீ எங்கே இருக்க, அம்மா கிட்ட தயவு செஞ்சு வந்துட வெண்பா, நீ இல்லாமல் வந்து நானும் டாடாவும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பாவை நினச்சி நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட வந்து ராஜி சொல்கிறா, பார்த்தீங்களா இவ எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்பாவை வந்து இவ தொலைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வெண்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, ஆனால் இவ என்னடா அப்படின்னா இவ்வளோ அசால்ட்டாக வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மல்லி இருக்காளே, இப்போது இந்த மல்லி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கதிரேசனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற நீ, மல்லி வந்து கர்ப்பமாக இருக்காளா, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி கேட்குறாங்க. அது இல்லை, என்னமோ விஜய் மல்லி 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும்போது வெண்பா மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே, வெண்பா மட்டும்தான் எங்கள் குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, இப்போ என்ன வெண்பா வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டா, இப்போ என்னடானா இவன் வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது என்னமோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியலை,
ஒரு வேளை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா விஜய் இந்நேரம் பேசியிருப்பார்ல. ஆனால் விஜய் வந்து மல்லி மேலே இன்னும் வரைக்கும் பயங்கர கோபத்தில் இருக்காரு. வெண்பா காணாமல் போனதுக்கு காரணமே இந்த மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால 2 பேருமே இன்னும் யாரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜியும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம மல்லி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா விஜய் வந்து என்ன பண்ணுவார், மல்லியை ஏற்றுப்பாரா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.